ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் இந்த வருஷ துவக்க மாதத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இப்படி வாக்குத்தத்தத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டார். இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் நம்முடைய நடுவில் இருக்கிற ஆண்டாக, நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கை காணாத ஒரு ஆண்டாக தேவன் இந்த புதிய ஆண்டை நமக்கு நிச்சயமாக மாற்றி தருவார். ஏன் அப்படின்னா, நம்முடைய நடுவிலே பல தீங்குகள், போராட்டங்கள், நம்ம நெருக்குகிறவர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. நம்மளை எவ்வளவு தூரம் கெடுக்க முடியுமோ கெடுத்துருவாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியும், ஆனால் நமக்கு ஆப்போசிட்டான வேலையெல்லாம் மறைமுகமாக பார்த்துக்கூடும். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களை நிறைய பார்த்துருக்கோம். நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு தீமை எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த தீமை செய்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் நம்ம சந்திக்கிற தீங்கு, இதனால் வரக்கூடிய போராட்டம் நமக்கு ஏராளமாய் கடந்த ஆண்டு சந்தித்திருக்கலாம். இந்த ஆண்டு நம்மளும் ஒரு பாடம் படிச்சிருப்போம் இல்லையா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ட்டு. அதனால தான் ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு, நான் உன் நடுவில் இருப்பேன், அதனால் நீ தீங்கை காண மாட்டேன். அப்போ இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 25ஆம் ஆண்டு ஆண்டவரை ஒன்று அவர் நடுவில் இருக்க ஆயத்தம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை மையமாக வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை காண்பதில்லை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவில் கர்த்தர் இருந்தபடினால்தான் எத்தனையோ போராட்டங்கள் வந்த போதும் அவர்களை கரெக்டாக கொண்டு போய் செய்தார், கானான் தேசத்தில் சேர்த்தார். எத்தனை ஜாதிகள், எத்தனை ராஜாக்கள். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஆண்டவரை மட்டும் மையமாக வச்சுக்கோங்க. அவர் ஓகே, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன்னு அவர் வந்துடுவேன்ட்டார். நீங்களும் நானும் அவரை ஒதுக்கிடக்கூடாது. போன வருஷம் அப்படி ஒதுக்கி நாம் மனிதர்களை வைத்தபடினாலைத்தான் நாம் சந்தித்த தீங்குகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம். அதனால் இந்த 25ஆம் ஆண்டு அதில் ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். பொதுவாக எங்கள் கிராமங்கள்லாம் ஒரு சொல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க. அப்போ நாம் அது சில பாடங்களை கற்றுக்கொண்டபடினாலே நம்ம யாரை வச்சுருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை மையமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் வருவதற்கு ரெடியாக இருக்கிறபடினால அவரை சார்ந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் தீங்கை காணாதிருப்பாயினா தீங்கு வருவதில் இல்லை, வரோம். அவர் பார்த்துக்கிடுவார். அதை 7 ஜாதிகள் வந்தபோது கர்த்தர் நிர்மலா, அதுதான் யாபேஸ் ஜெபத்தில் கவனமாக ஜெபித்தான். தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை விலக்கி காத்தரணும்னு சொல்லு. எனக்கு தீங்குங்க ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது, யார் மூலமாக வருதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்தாலே போராட்டம் வந்துடும் இல்லையா. அதனால் அவர் நம் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். அவர் நம்ம நடுவிலே இருந்து தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். சந்தோஷமாக இருக்க.